கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். என்மே பிரேசு கிராமம் ஆலயத்து மூலமாக குப்பமாசத்திரம் கையுண்டு கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் ஆலயத்து மூலமாக நாம் ஒவ்வொரு மாதமாக யூடியூப்பில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனாக இருக்கட்டும், அன்பு சகோதரியாக இருக்கட்டும், வாலிபு தம்பியாக இருக்கட்டும், தங்கியாக இருக்கட்டும், அனைவருக்கும் உங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்து ஸ்தோத்திரத்தை இருக்கிறேன். இப்போது ஆகஸ்ட் மாதம் வாக்குத்தத்தத்தை கேட்பதற்கு முன்பாக நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி எங்களை கொடுத்ததுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆகஸ்ட் மாதம் நாங்கள் வாக்குத்தத்தை கேட்க வந்தபடினால இதை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப்பில் அன்பு சகோதரனுக்காக, அன்பு சகோதரிக்காக, வாலிபு தம்பிக்காக, தங்கிக்காக, என்மே பிரேசு கிராமம் ஆலயத்து மூலமாக, இந்த ஆலயத்தின் மூலமாக நாங்கள் இது ஒவ்வொரு மாதம் கொடுக்கும்படியாக நம்முடைய கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தம் கேட்டுட்டு நாங்கள் போகாதபடி 7 மாதம் எப்படி எங்களை அற்புதமாக அதிசயமாக நடத்தினீரே. இந்த யூடியூப்பில் ஏசப்பா நீர் உலகத்தில் இருக்கும்போது காற்றையும் கடலை அதிர்ச்சியுமே, இந்த காற்று அலை மூலமாக நம்முடைய வல்லமை மக்கினி அபிஷேகம் இதை கேட்குற ஒவ்வொருவருக்கும் ராஜா இந்த மாதம் மைய பொருள், தாழ்மை, உதவி, அன்பு அப்படியே ஆக கடவுது தொடக்கத்தில் முடிவரும் ராஜா. நீர் இது ஆசீர்வதித்து எல்லோருக்கும் இது மகிமையாக மகிழ்ச்சியாக எங்களுடைய இந்திய நாட்டு சுதந்திரத்தில் நாங்கள் சுதந்திரமாக இருக்கும்படியாக நீர் எங்களை மகிமைப்படுத்தும். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, எல்லோரும் வேதம் இருக்குது எடுத்துக்கொள்ளுங்க. ஆகஸ்ட் மாதத்தின் வாக்குத்தத்தம் மெய்ய பொருள், தாழ்மை, உதவி, அன்பு. இந்த வாக்குத்தத்தம் கேட்பதற்கு முன்பாக ஒரு பாடலை கேட்போமாக. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் சமூகம், நம்புகிறேன் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் சமூகம், நம்புகிறேன் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது, உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே,
வந்தால் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டார். தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டார். எலும்புகள் புறம் பெறும் என்னுடலும் நலம் பெறும். எலும்புகள் புறம் பெறும் என்னுடலும் நலம் பெறும். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேனும் சமூகம். நம்புகிறேனும் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேனும் சமூகம். நம்புகிறேனும் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே. இப்போது அந்த சகோதரி இந்த பாடலை பாடுவதற்காக ஆண்டவருக்கும் ஸ்தோத்திரம், அந்த சகோதரிக்கும் ஆசீர்வாதம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கை உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம். நம்பிக்கை உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம். இப்போ எல்லோரும் நம் நம்பி தான் இருக்கிற நம்பிக்கை தான். நம்முடைய வாழ்க்கையே நம்பிக்கை தான். நம்ம குடும்பமே நம்பிக்கை தான். நம்பிக்கை இல்லாமல்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. அதற்கு தான் இந்த மாத வாக்குத்தத்தம் அழகாக சொல்லப்பட்டது. லூக்கா ஏதேனை சுவிசேஷம் 17:19. அருமையான கிறிஸ்துக்கள் பிரியமானர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் செல்ல வேதம் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை படிக்கும்போது நீங்கள் உங்களுடைய சகோதரிகளுக்காக சகோதரிக்காக வாலிப தம்பி தங்கிகளுக்காக யூடியூப்பில் ஏதோ நம்ம செப்பரேட் பண்ணுறோம். ஆண்டோட வார்த்தை சொல்லும் போது நீங்கள் செப்பரேட் பண்ணும்போது நீங்கள் லைக் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு காஸ்பல் மினிஸ்ட்ரி பண்ணும் போல் ஆண்டவருக்கு நீங்கள் அதை ஊழியம் செய்கிற போல் இந்த ஆண்டோடைய வார்த்தை நீங்கள் யூடியூப்பில் செப்பரேட் பண்ணும்போது லைக் பண்ணும்போது ஷேர் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த 2000 பின்னாடியெல்லாம் நான் பார்க்கும்போது அநேக பேர் கைப்பிரதி கொடுத்து கொண்டிருந்தாங்க. இப்போது நவீனம் வந்தபடினால நீங்கள் எல்லோரும் இதை பார்த்து நீங்கள் செப்பரேட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ வேதத்தை வாசிக்கலாம். அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து என்றார். ஹல்லேலூயா. அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து என்றார். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நீதிமான்களுக்கும் துன்மார்களுக்கும் சில வேறுபாடுகள் உண்டு. நல்ல ஆடும் வெள்ளை ஆடும் செம்மையாடும் வேறுபாடுகள் உண்டு. வெள்ளை ஆடு அதப்பான அமைதியாக போகும், செம்மறி ஆடு முரட்டாட்டம் ஆடும். அதே போல் துன்மார்க்கன் முரட்டாட்டம் ஆடுவான். நீதிமான் 7 தடவை எழுந்தாலும் எழுந்திருப்பான், துன்மார்க்கன் வழியோ அழியும். நான் சொல்ல அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை நோக்கி எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்றைக்கி கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நீங்கள் எல்லோரும் சொல்வது ஏசாமி என்னங்க நாங்கள் தசமபாகம் கொடுக்குறோம், காணிக்கு கொடுக்குறோம், இந்த பாஸ்டர் வந்து செபிக்கிறாரு, அவரு செபித்து அவரு தான் ஆசீர்வாதம் பெற போகிறாரு.
அவர் செபித்தா பாஸ்டர் ஆசீர்வாதம் பெறுவார். நீங்கள் செபிங்க. ஆனால் இந்த அடுத்த வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. லூக்கா 17:12 ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷன் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்றாங்களாம். அங்கே இயேசு சாமிக்கும் தெரியும் இந்த குஷ்டரோகம் வரைகிறாங்கன்னு. ஆனால் அவர்களுடைய நோக்கம் என்ன? குஷ்டரோகளுக்கு வியாதி சுகமாக வேண்டும். இந்த குஷ்டரோகத்தை பிடித்தவர்களுக்கு, ஆண்டவரே நான் வாழ்நாள் போல நான் பிறந்திலிருந்து ஒரு குஷ்டரோகம் வியாதியாக இருக்கிறேனே, என்னை எல்லாம் தீட்டுன்னு எண்ணுகிறார்களே, என் தேசத்தில் தள்ளி வைக்கிறார்களே, என் கிராமத்தில் தள்ளி வைக்கிறார்களே, என் குடும்பத்தில் தள்ளி வைக்கிறார்களே, என்னான்னு யாருமே பேச மாட்டாங்களே. அவருடைய நோக்கமெல்லாம் இந்த குஷ்டரோகம் எப்போது என்னை விட்டு நீங்கும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன அழகாக சொல்லப்பட்டது. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக நின்னாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தூரத்தில் நின்றாங்களாம். அடுத்த வசனம் வாசிக்கிறேன். இயேசு, ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அங்கே என்ன பாடுறது? மெய்யப்பல் அழகாக சொல், தாழ்மை, உதவி. இன்னைக்கு அநேக மக்களுக்கு எல்லாம் இருக்குது, தாழ்மை இல்லை, உதவி இல்லை, அன்பு இல்லை. பணம் இருக்குது, எனக்கு நிறைய செல்வம் இருக்கிறது, நான் அரசாங்கத்தில் வேலை செய்கிறேன், எனக்கு நிறைய 10 கம்பெனி இருக்கிறது, நான் அரசாங்கத்தில் நான் ஒரு மந்திரியாக இருக்கிறேன், நான் மத்திய அரசில் நான் பெரிய இராணுவ போர்களாக இருக்கிறேன், நான் கப்பல் படை தளபதியாக இருக்கிறேன். நோ யூஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்போது கூட கொடுக்கப்படும். இந்த 10 பேர் என்ன சொல்லுது? ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். ஐயரே எங்களுக்கு இரங்கும். அங்கே தாழ்மை, ஒபே, கீழ்ப்படுதல். அவங்களுடைய உள்ளம் சுத்தம், அவங்களுடைய எண்ணம் எல்லாம் உன் நினைவுகள் ஏன் நினைவுகள் அல்ல, ஏன் நினைவுகள் உன் நினைவுகள் இல்லை. அவருடைய நோக்கமெல்லாம், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம் எனக்கு, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் சுகம் அடைஞ்சால் போதும், இந்த குஷ்டரோகம் என்னை நீங்கிவிட்டால் போதும். அதுதான் ஆசை, அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் சந்தோஷம். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் அநேக பேருக்கு எல்லாம் இருந்தும் இல்லாத போல இருக்கிறோம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அது ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண்டவர் அறியாத பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாம் இருந்து இல்லாத போல இருக்கிறாங்க. அதுக்கு இங்கே என்ன அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டது? அவளை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆச்சாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானால். ஹalleluya. என்ன ஃபெய்த்? இதில் நம்பிக்கை, விசுவாசம். ஒன்றும் இல்லை, நடைமுறையில் இருக்கிறது. பெரிய அப்போலோ டாக்டருக்கு போவாங்க, பெரிய வசதி உள்ள கோட்டீஸ்வரம் போவோம் அப்போலோ ஆஸ்பத்திரி, அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு கூட போக மாட்டாங்க. எனக்கே பணம் இருக்குது, எனக்கு பெரிய டாக்டருங்க, அவர் வெரி சீப் டாக்டருங்க, அவரை தான் போய் பார்க்கணும். அவரை போய் பார்க்கும்போது அங்கே சொல்வது என்ன? நோயை சொல்ல மாட்டாங்க. எடுத்த உடனே நான் பெரிய கம்பெனிங்கெல்லாம் உடனே போகணுங்க, நோ டைம், நான் த பிஸி, ஐ எம் த பிஸி. உடனே ஆங்கிலத்தில் போச்சான், டாக்டர் ஐம் பிஸி, யூ சி த ட்ரீட்மெண்ட், உடனே இந்த வெரி ஃபாஸ்ட் இந்த ட்ரீட்மெண்ட்னுவாங்க. சீக்கிரமாக என்னை பார்த்து அனுப்புங்க, எனக்கு பிஸ்னஸ் போயிடும். அங்கே எல்லாம் தெரியுங்களா? அந்த டாக்டருக்கு உடனே சுகம் அடைஞ்சிருக்கும். அந்த டாக்டரோடு பேசி அந்த நோயாளி போயிருந்தா சுகம் அடைஞ்சிருக்கும். இன்னும் சுகர் இருந்து கொண்டு இருக்கிறதுனா தாழ்மை இல்லை, இரக்கம் இல்லை, உதவி செய்ய எண்ணம் இல்லை. நீ டாக்டரை போய் அப்போலோ டாக்டரை பார்க்கும் போது உனக்கு கேன்சராக இருந்தாலும், இல்லாட்டி சர்க்கரை வியாதியாக இருந்தாலும், இல்லை இருதய நோயாக இருந்தாலும் முதலாவது தாழ்மை வேண்டும். இங்கே என்ன சொல்கிறா பாருங்க, அடுத்த வசீகரம் பாருங்க. இயேசு, ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்றார். இறங்கும். அது அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டது? அவர்களே அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆச்சாரியர்களுக்கு காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். ஒன்றுமே பேசலை. இன்னைக்கு எல்லா குடும்பத்தில் பேசுவது, ஏதாவது உடனே இது எடுத்து செய்யணும், மம்மி நான் எதுக்கு எடுக்கணும்,
உடனே பதில், தம்பி இது எடுத்து அங்கே வைப்பேன். ஏன் மம்மி அது அங்கே இருந்தால் இருக்காதா? அப்போது உன்னுடைய படிப்பு எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும், எப்போது உனக்கு திருமணம் ஆகும், எப்போது உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். இங்கே பாருங்க, அவன் வாழ்நாள் ஃபுல்லாக குஷ்டரோகமாக இருந்தான், படுத்த படிக்கையாக இருந்தான். அண்ணா அங்கே ஒன்றுமே கேட்கல. அவரை பார்த்து நீங்கள் போய் ஆச்சாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றால் அந்தபடியே அவர் போய் சுத்தமானார்கள். ஹல்லேலூயா. பேசக்கூடாது, கீழ்ப்படிதல். அடிக்கடிக்கு சொல்வது, நவீனம் வந்துருக்கும் போது ஒபே இல்லை, கீழ்ப்படிதில்லை, பெரியங்களுக்கு சின்னங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை, எல்லாம் எடுத்து பேசுவது. அதை 2000 பேக்கில் போனால் மம்மி சொன்ன உடனே கீழ்ப்படிவாங்க, டேடி சொன்ன உடனே கீழ்ப்படிவாங்க, ஒரு கல்லூரி ஆசிரியர் சொன்ன உடனே கீழ்ப்படிவாங்க, ஒரு பள்ளி ஆசிரியர் சொன்ன உடனே கீழ்ப்படிவாங்க, ஒரு அரசாங்க அதிகாரி சொன்ன உடனே கீழ்ப்படிவாங்க, ஒரு முதலமைச்சர் சொன்ன உடனே கீழ்ப்படிவாங்க, ஒரு பிரதமர் சொன்ன உடனே கீழ்ப்படிவாங்க, ஒரு ஜனாதிபதி சொன்ன உடனே கீழ்ப்படிவாங்க. உடனே கோர்ட் கேஸ் போக வேண்டும். ஒன்று சட்டத்துறை ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குதா, நமக்கு ஃபேவராக பேசுவதற்கு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சுகம் ஆவதற்கு என்ன சொல்லப்படுது? ஒபே, கீழ்ப்படுதல், விசுவாசம், நம்பிக்கை. அவரை பார்த்து நீங்கள் போய் ஆச்சாரியர்கள் உங்களை காண்பீர்கள் என்றால் அந்தபடியே அவர் போகில் சுத்தமானார்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையும் கேள்வி கேட்காதீங்க. த கொஸ்டின் நோ த கொஸ்டின் ஆன்சர். கேள்வி கேட்டால் அவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அதை தெளிவாக சொல்ற. பெருமை உள்ளனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், பெருமை உள்ளனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளனுக்கும் தேவன் கிருபை அளிக்கிறார். இங்கே கிருபை இருந்தபடினால்தான் சுத்தமானாகலாம். அப்போதான் அடுத்த வசனம் என்ன சொல்ற பாரு, அவர்கள் ஒருவன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து ஒருத்த சத்தம் போட்டு தேவனை மகிமைப்படுத்தி, அடுத்த வசனம், அவருடைய பாதரங்கே முழக்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாக இருந்தான். ஹல்லேலூயா. 10 பேரில் கிறிஸ்துவுக்கு பிரியமாகல. இன்னைக்கு ஒரு சிறு சிறு காரியம், சின்ன சின்ன காரியம் குடும்பத்தில் நம்ம தேசத்துக்கு போக வேண்டாம், அலுவலகத்துக்கும் போக வேண்டாம். ஆண்டவர் அறிந்த குடும்பங்களும் ஆண்டவர் அறியாத குடும்பங்களும் சின்ன சின்ன விஷயமே தங்கச்சி முழங்கால் போட்டு ஜெபித்து கொண்டிருப்பாங்க. சில வீட்டில் சில அண்ணங்காரங்க ஜெபிக்க மாட்டாங்க, சில அண்ணனுங்க ஜெபிப்பாங்க, தங்கச்சி ஜெபிக்க மாட்டாங்க. அதே போல் அம்மா அழுது கண்ணீர் விடுவாங்க வீட்டுக்காக. என் கணவர் மனம் திரும்ப வேண்டும், என் பிள்ளை மனம் திரும்ப வேண்டும், நான் இன்னும் கடங்காடனாக இருக்கிறேனே, நான் எப்போதும் மெடிக்கல் கொடுத்து கொண்டே இருக்கிறேனே, எப்போதும் ஆஸ்பத்திரி போய்கொண்டேனே. தாய் அழுது கண்ணீர் விடுவாங்க. ஆனால் குடும்பத்தில் ஒருவர் தான் வருவாங்க. நான் ஆண்டவர் இங்கே 10 பேர் வந்தாங்க, 10 பேர் சுகம் அடைஞ்சிட்டு ஒரு சமாரியன் தான் அழுது நன்றி சொல்ல வந்தானா. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக ஒரு நற்செய்தி கூட்டமாக இருக்கட்டும், ஒரு ஆலயத்தில் ஆராதனையாக இருக்கட்டும், ஒரு குடும்ப ஜெபமாக இருக்கட்டும், ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இல்லை வேலை அது இன்டர்வியூ போயிருக்கிறாங்க, கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, லெட்டர் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் லெட்டர் வர அதுக்காக ஜெபிக்கிறேன். இன்னொரு இடத்துல என் மகளை பார்த்துட்டு போயிருக்கிறாருங்க மருமக, திருமணம் நல்லா நடக்கணுங்க, அதுக்காக ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. சில பேர் எல்லாம் இருக்குதுங்க, எங்களை வீட்டில் சமாதானமே இல்லைங்க. சில வீட்டில் நான் வாடகை வீட்டிலேயே நான் இருக்கிறேங்க, எப்போதுங்க எனக்கு சொந்த வீடு கிடைக்கும். அதுக்கு ஒபே, கீழ்ப்படுதல். அந்த கீழ்ப்படுதலுக்கு ஆண்டவர் மெய்யப்பட்டு சொல்கிறாரு, தாழ்மை, உதவி, அன்பு. அவருடைய பாதருகே முழக்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவன் சமாரியனாக இருந்தான். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள யூதர் சனம் இருந்தாங்க, கிரேக்கர் இருந்தாங்க, சமரியார் இருந்தாங்க. அதில் கூட
மேடு பள்ளம் இருந்தது. ஆனால் அதற்கு தான் ஆண்டவராக இயேசு அழகாக சொல்லிட்டார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சியடையேன், என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த என்னை கொண்டு போய் விடுகிறேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலம் உமது தனி என்னை தேற்றும், மரண பள்ளத்தாக்கில் நடமாமலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஹல்லேலூயா. அங்கே ஈதிச்சனமாக இருக்கட்டும், கிரேக்கர் சனமாக இருக்கட்டும், சமாரியான் தாழ்மை உள்ளவனாக இருந்தான், கீழ்ப்படிதல் விழுந்தான், அவனுடைய விசுவாசமாக இருந்தது. அடுத்த வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. அப்போது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஆண்டவருக்கு வருத்தம் இல்லை. 10 பேர் சுகப்படுத்தின 9 பேர் எங்கே? அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? தேவனை மகிமைப்படுத்திற்கு இந்த அந்நியன வழியை மற்றவனை திரும்பி வர காணோமே என்று சொல்லி வருத்தப்பட்டார். ஆண்டவரை துதிக்குவதற்கு ஒருவன் தான் வந்தானா. ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த 9 பேருக்கு அடிக்கடி நோயார் இருந்து கொண்டே வாழ்ந்து கொண்டு இருப்பான். குஷ்டரோகம் சுகம் திறந்து விட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குஷ்டரோகம் நீங்க விட்டது. ஆனால் அவன் வீட்டில் சந்தோஷம் இருக்காது, நன்றி சொல்ல வரல, ஆண்டவரை பார்க்க வரல, ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்க வரல, ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்க வரல. போய் இது நன்றி சொல்ல ஆசாரிகள் சொல்லிட்டு குடும்பத்துக்கு சொல்ல போல. அவன் எங்கே போனான்னு தெரியல. 9 பேர் எங்கே போனான்னு தெரியல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறாரு, தேவனை மகிமைப்படுவதற்கு இந்த அந்நியன வழியை மற்றவனும் திரும்பி வர காணமோ என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். பாருங்க, 2 சொல்றாரு. முதலாவது ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். நீ ஆச்சரிய போய் காண்பிக்கிறதுக்குள்ள, நீ ஆச்சரிய காண்பிக்கிறதுக்குள்ள நீ சுத்தமாகுவாய், நீ சுகம் அடைவாய், நீ சந்தோஷமாக இருப்பாய், நீ சமாதானம் இருப்பாய், நீ மகிழ்ச்சியா இருப்பான்னு சொல்றாரு. அந்த மகிழ்ச்சிக்கும் சமாதானத்துக்கும் அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? ஒருவன் வந்து நன்றி சொல்லும் போது அவனை நோக்கி, நீ எழுந்து போ, நீ செபிச்சுட்ட, ஆண்டவர் மகிமைப்படுத்துற, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. 2 கொடுக்கிறாரு. சுகமும் கொடுத்துட்டாரு, விசுவாசம் பெரியது, உன்னை ரட்சித்தார், நீ ராஜா கூட பிரபுக்களோடு விடுவ. இந்த ஆகஸ்ட் மாதம் கிறிஸ்துக்கள் பிரியமானங்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நாம் 7 மாதம் கடந்து வந்தது நம்முடைய சுத்த கிருபை. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அழகாக சொல்கிறாரு, நீ விசுவாசமாக இரு, தாழ்மையாக இரு, நம்பிக்கையாக இரு. உன் வாழ்க்கையில் எல்லாம் மனுஷனால் ஆகாத காரியம் தேவனால் எல்லாம் கூட. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிறிஸ்துக்கள் பிரியமானங்களே, நீர் இந்த 10 பேர் ஆண்டு சுகப்படுத்தின போல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சுகப்படுத்தினார். நீங்கள் அநேக பேர் சரீர சுகம் இல்லை, கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வியாதி பிரச்சனையாக இருக்கலாம், வீட்டில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை கனவு எழுந்து பிள்ளைகள் தவித்து கொண்டு இருக்கலாம், இல்லாட்டி தாயை எழுந்து பிள்ளைகள் தவித்து கொண்டு இருக்கலாம். அதற்கு தான் ஆண்டவராக இயேசு அழைக்கிறார், உன்னை அவளை அழைக்கிறேனே, எந்த துன்ப நேரத்தில் உன்னை அழைக்கிறார். பாரத சமூகத்தில் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன். இந்த முடிவு சபத்திற்கு கேட்பதற்கு முடிச்சபம் பண்ணுவதற்கு முன்பாக இப்போது ஒரு பாடலை கேட்போம். உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே உமக்காக யாவையும் சகித்துக்
உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர். பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர், பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. இப்போது அந்த பாடலை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நான் வாழ்வது உமக்காகவே. ஏசப்பா, நீ என்னை சுகப்படுத்திட்டீர், என்னை சுகப்படுத்திட்டீர், என்னை ரட்சித்தீர், விசுவாசித்தீர். இப்போது உமக்காகவே நான் வாழ்கிற ஊழியம் செய்யணுமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக ஆசிரியர்கள் சொல்வது, அநேக அரசாங்க அதிகாரி சொல்வது, நான் எல்லாம் முடிஞ்சிச்சுங்க, இன்னும் ஊழியம் செய்யலை. ஆண்டவர் தள்ளப்பட்ட கல்லை கேட்கல. காயன் ஆபேல் என்ன பண்ணாங்க? காயன் ஆண்டவர் கொடுக்கிற காணிக்கையை பின்தங்கி கொடுத்தான், ஆபேல் முதல் காணிக்கை கொடுத்தான். இன்னும் பேசப்படும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பேச வேண்டும்னால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணம் ஆசீர்வாதம். உன் நம்பிக்கை வீண் போவது, விசுவாசம் ரட்சித்தது. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதம் ராஜா 10 பேர் சுகப்படுத்தினீர் ஏசப்பா.
10 பேர் நீ சுகப்படுத்தினீர். அப்போது கூட நீ இரக்கமா இருக்கிறீரே, தயவா இருக்கிறீரே, நீ அரவணைக்கிறீரே. என் ஏசப்பா ரொம்ப நல்லவர் தெரியுமா? ஏசப்பா ரொம்ப நல்லவர் தெரியுமா? வந்து உங்களோடு கூட சொல்லல, எதிரே பார்த்து 10 பேர் என்னை நோக்கி வருகிறார்களே. எவ்வளோடைய அன்பு டாடி, நீங்க எவ்வளோ இறக்கம் டாடி. வந்து அந்த 10 பேர் கூட சொல்லல, ஐயரே எனக்கு இறங்கும், என் மேல் இறங்கும் டாடி, ஏசப்பா என் மேல் இறங்கும் இறங்கன்னு சொல்லும் போது நீர் இறங்கி நீ இப்போ ஆச்சாரி காண்பத்திற்குள் நீ சுகமடைவா என்று சொல்லும் போது ராஜா, எனக்கு அநேக பேர் பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க. செல்வத்தை வைத்து என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க. எனக்கு சயின்ஸ் தெரியும், விஞ்ஞானம் தெரியும், எல்லாம் குப்பை 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 குப்பை. நீ விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அன்பு வேண்டும், தாழ்மை வேண்டும், உதவி வேண்டும். ஒரு ஸ்திரீ எலியாவுக்கு ஆகாரம் வேண்டும் என்று சொல்லும் போது அந்த விதவி என்ன சொல்ல, கொஞ்சம் மாவுதான் இருக்கிறது, கொஞ்சம் மாவுதான் இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெய்தான் இருக்கிறது, என் மகனுக்கு எனக்கு தான் அந்த ஒரு ரொட்டி செய்ய முடியும், நான் செத்து போறாமேன்னு சொல்லி அப்படி சொல்லுவேன். உடனே அந்த ரொட்டி எலியாவுக்கு கொடுக்கும் போது விசுவாசம், உண்மையுள்ள மனுஷன், பரிபூர்ண ஆசீர்வாதம். உடனே அங்க சுகம் படுத்தா, இவ எடுத்து கொடுத்தா, இல்ல எடுத்து கொடுத்தா, என்ன வழிந்துதான், ஹல்லேலூயா, என்ன வழிந்துதான், ஹல்லேலூயா. மாவு நிரம்ப வழிந்துதான். கொடுங்க கூட கொடுக்க போடும், கொடுங்க கூட கொடுக்க போடும். நீ ஆண்டவரை தேடு, ஆண்டவரோடு பேசு, ஆண்டவர் வைராக்கியமாயிரு. நீ மனுஷனால வைரமாக்க ஒரு இசிலாபா பாபா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஈட்டில் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனா இருக்கட்டும், அன்பு சகோதரியா இருக்கட்டும், வாலிப தம்பியா இருக்கட்டும், வாலிப தங்கியா இருக்கட்டும், பெரியவரோடு சிறியவரோட்டும் இந்த யூடியூப்பில் பார்த்துக்கல, உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்கள் வீட்டில் அலுவலகம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராயனுக்கு செலுத்து ராயனுக்கும், தேவனுக்கு செலுத்த தேவனுக்கும், எங்களுடைய இந்திய நாட்டு ஜனாதிபதிக்காக, என் இந்திய நாட்டு பிரதமருக்காக, என் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்காக, என் தமிழ்நாட்டு கவர்னர்களுக்காக, என்னுடைய மத்திய அமைச்சர்களுக்காக, என்னுடைய தமிழ்நாட்டு மந்திரிகளுக்காக, இராணுவ படைக்காக, கப்பல் படைக்காக, போலீஸ் அதிகாரிகளுக்காக, டாக்டர்களுக்காக, நர்ஸுகளுக்காக, அரசாங்க அதிகாரிகளுக்கு அனைவரும் ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த சுதந்திர தினத்தில் ஒரு வெற்றியோடு எல்லார் கூட ஆசீர்வாதமாக இருக்கணும். நீ அப்படிதான் எல்லாம் நலமாக இருக்கணுமே. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது எழுந்துப்போ, உன் விசுவாசம் ரட்சித்து எழுந்துப்போ. நீ நல்லவர் அப்பா, நீங்கள் ரொம்ப நல்லவர். இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். என்மே பிரேசு கிராம ஆலயத்து மூலமாக, குப்பமா சத்திரம், கைகொண்டூர், திருவள்ளூர் மாவட்டம் மூலமாக ஒவ்வொரு மாதம் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்க முடியாத இந்த ஆலயத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த உதவி செய்து கொண்ட குடும்பத்தையும் இப்படி கருத்து வைக்கிறேன். துதிகால மகிமை உமக்கே செலுத்துகிறேன் பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோடுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சில உபகாரம் வராதே, ஆமேன். சாமியை கிருபியாரும், கிறிஸ்துவே கிருபியாரும், சாமியை கிருபியாரும். ஏசு ரத்தம் செய்யும், ஏசு ரத்தம் செய்யும், ஏசு ரத்தம் செய்யும், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆகஸ்ட் மாத வாக்கு தத்துவம் மறுபடியும் சொல்கிறேன், மற்றவர்களுக்கு கைப்பிரதி டிரான்ஸ்மிஷன் செய்வது போல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.